ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறா சுரக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, அரை மூடி அளவு தேங்காய் இதை ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் 4 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி கரையிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எறா எப்போவுமே ஃப்ரை பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் இது போட்டு நல்லா அந்த சுரக்காவோட நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காய் குழம்பு தண்ணியாக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ எறாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி தண்ணி, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா அட்டகாசமான எறா சுரக்காய் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.